நீ அலன தாமர அப்படி இருக்கே நான் யார்? சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாஸ்தி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலைகளை பயன்படுத்தி திரும்ப வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நாளை இந்த ஊருக்கு என் பொண்ணால காலத்து 8 மணிக்கு வந்து இந்த ஆம்பளை எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம கூட எடுத்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பார்க்க இன்னைக்கு இந்த பக்கமா இறச்சி வர பார்க்கலாம். இந்த காற்று பாக்கத்துல கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்துக்கிறேன். நானும் இந்த ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. பசங்களாவும் ஓடி நடக்கிறாங்க. என்ன தானே மூடி போட்டு தானே ஓடி யார் யாரையோ கேட்டு பாக்குறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க பாக்குது? நம்மளுக்கு முன்னாடி பில்லு கட்டிட்டு போனது. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? நான் தான் உளறீங்க கேட்டு எங்க இருக்குதுமா? எங்க இருக்குதா? ஹீரோ உள்ளுக்குதா? இருக்கிற இடத்துல தாங்குதா? என் கருத்து +30 மேல எடுத்துக்க மாட்டேங்குது. சரி தலைவரே, கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? பரவாயில்ல, நீ ஒரு ஆள் தான் கரெக்டா சொல்ற. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. அந்த இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாங்கம்மா, இருமா கழிப்படுறேன். அந்த போராட போராட போராளே 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 போல வந்தாலே பெரிய தாபாரம். ஹலோ மேடம், என்னங்க வாட்டு உசுர்லடி? வாட்டு உசுர்லடி புரியலையே. ஹலோ எச்சி பூச்சி எதுக்கு போனமா? எச்சி
நீங்க தான் சொன்னீங்க. நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சேன். அப்படியா? முன்ன எதுல வாய வைப்போன்னு எனக்கே அது தெரியாது. எனக்கு யாருக்குமே தான் தெரியல. ஹலோ மேடம், எனக்கு வாட்ஸ் வந்த புரியலங்க. தெளிவா சொல்லுங்களேன். பேர் என்னங்க? என்னுடைய பெயரா? அது வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். உடம்பு டயர்டா போயிருக்கு. 3 வாட்டி வந்தா என்னடா ஆகும்? என்னது? என்னதுக்கு? 3 வாட்டி வந்து வாயால சொன்னீங்கன்னா அப்படியா? உடம்பு டயர்டா இருக்கும். ஆமா ஆமா. அக்கா வந்திருக்காடா டப்பல் டப்பல். இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் ஏதா கற்சிலைங்க. அது நாங்க பின்னாடி வாங்க. கற்சிலை. 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 என்ன பண்ணுங்க? நீங்க பண்ற மாதிரி நான் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப கஷ்டம். கற்சிலை. Sweet name. அப்படியா? Beautiful name. ஆஹா. Wonderful name. அப்படியா? இருந்தாலும் என்னோட பேர் கேட்டீங்க. யுவர் நேம்? My name. My name is ஒசாமா பிள்ளை. புரியல. அடுத்த மாசம் அடுத்த மாசம். ஒசாமா பிள்ளை. I am waiting. இதோ அட்வான்ஸ் கட்டறேன் மேடம். அப்படியா? இருந்தாலும் யாரு நீங்க எங்க இருந்து வரீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? மேடம், அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வந்திருக்கேன். நாங்க போலீஸ் சொல்ல அதிகமா இருக்குது. சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது? 1050. 1050. மேடம், உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா இருக்குண்ணா. அது எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேடம், என்னது? வாழ போற இடம் சிறப்பா இருக்குது. மேடம், 1050 ரூபாய் எதற்காக? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன் மேடம். அப்படியா? யாரையும் அந்த காட்டு பக்கத்துல வழி கேட்டேன். கேட்டீங்க. இன்னும் யாருக்கும் தெரியல மேடம். அதனால உங்களுக்காவது வழி தெரியுமா? ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். புரியல. கரெக்டா வந்துட்டு இதுதான்யா. கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டினா? ஆமா. கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது? கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டாது. அது ஓப்பன் இருக்கும். ஓப்பன்லியவா? ஆமாங்க. ஈ மொட்டை ஓப்பன்லியவா? சரி மேடம், இருந்தாலும் இது கம்ப்யூட்டர் காலம். கரண்ட் ஆபீஸ்ல மாத்தனாலும் மேடம் நீங்க மட்டும்தான் வேலை செய்யுங்க. ஏன்? நீங்க ஒரு ஆள்தான் இருக்கீங்க. இல்ல டீ சாப்பிட போயிருக்காங்க. டீ சாப்பிட போய்க்கிறாங்களா? ஆமா. உங்களுக்கு சுகரா? ஏன்? ரொம்ப நேரம் நீங்க டீ சாப்பிட போலீங்க. இல்லங்க, அவங்க பார்சல் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வாங்கி அந்த உங்களுக்கு கொடுப்பாங்களா? ஆமா. நம்மளுக்கு ஏன் வம்பு? கரண்ட் ஆபீஸ்னு சொல்றீங்க. நான் போய் லைன்ல நிக்கிறேன் மேடம். இருந்தாலும் லைன்ல நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல முத கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏறுடா கஸ்டமர். ஆமாங்க. எனக்கு டேய் டேய் டேய். அப்பா 1050 வருஷம் எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறாங்க? அப்படிதான். இருந்தாலும் இன்னைக்கு தொழில் வந்திருக்கு. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்விட்டா, இதெல்லாம் மிரண்ட சாப்பிடுறீங்களா? மிரண்டாவா? நீ கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுக்குறாங்க. மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட 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 கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான்? சந்தேகமா? நீங்க பாருங்க, ஆபீஸ்ல ஆண்கள் யாருமே இல்லைன்னா திடீர்னு நானே கம்பை ஏறுனா கூட உள்ள லெக்கிஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 மேல ஏறிடுங்க. மேடம், லெக்கிஸ் பேண்ட் போட்டு ஏறிடுவேன். டைட்டா இருக்குமே, தோடையோட துறையை ஒட்டிக்கிட்டு இருக்குமே. மேடம். நீங்களே மட 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 மடன்னு கம்பை ஏறினீங்கன்னா ஏறுனா மேல ஏறின பிறகு பிறகு அந்த பேண்ட் டமாலுக்கு ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்போ
போடுவேன். ஆக்சுவலி நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு என்ன, நீங்க போடலைன்னா எனக்கு என்ன. கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? இல்ல இருந்தாலும் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சப்போட்டா இப்போ பால் சப்பட்டாவா? பழையா பழம் கரண்ட் ஆபீஸ்ல பணம் கொடுக்குறாங்க. 1050 கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? அப்படின்னா பொடி தானே தருவாங்க. இல்லைங்க பழமும் தருவோம். சாமான்லாம் கழுவிட்டீங்களா? ரெடியா இருக்குங்க. ஹோட்டல்லாம் அடிச்சிட்டீங்களா? நான் ஒன்னா மணி ஒன்னா ஆட்டுட்டா அதெல்லாம் நாங்க பார்த்து நீங்களும் ஆட்டிக்கிறேன்ட்டுங்களா? சரி ஆட்டுங்க. நான் அந்த வாய்ப்பை வச்சு முடிச்சு ஊத வைக்கலாம் சொல்லுறேன். நீங்களும் சொல்லிட்டீங்களா? என்னங்க சாப்பிடுறீங்க? எதனா கொடுங்க மேடம். கொடுக்குமா? எதனா கொடுங்க மேடம். ஜில்லு கொடுக்குமா? ஜில்லு ஜில்லு வானம் அவ்வளோ சொப்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. கண்ணு தெரியல உங்களுக்கு. புது சொம்புங்க. புது சொம்பு நினச்சிட்டாங்க நாங்கள் கம்பெனியில் சேர்த்தோம். இந்த இயருக்கு முன்ன வாங்கின பழைய சொம்பு பழுகுது. இந்த சொம்பு கூட உன்ன மாதிரியே இருக்குது பாருங்க. அது கழுத்தம், அது சூட்டம். ஆரம்பத்தில் இருக்கும். போ சரியா போடும். அது உள்ள நாங்க எதை மோரா ஒரு வாடை அடிக்குது. மாடு வெயில நின்று கறந்துதா? காம்புல நீங்க கறந்தீங்களா? சரி, கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. ஆயுதம் மேடம் என்னங்க தாங்க முடியாது. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாடுறீங்க மேடம். கவுண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு பழுகுது. பாடுங்க பாடி தொழியும். கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு
ஏய், எட்டு கைய. ஐயா, ஆமா. அடி வாயில போட ஏய், ஏய், என்ன இருக்குது? என்ன கீழே படுறா. என்ன எல்லாம் செய்றீங்க? கீழே படுற பெட்டை. வெட்டியா? ஆமா. கீழே போட்டு தானே அம்மா, எனக்கு எப்ப பாவாடை கட்டினாங்க? 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன? மேடம் 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 என் பாட்டு ஏதா துவைச்சு காய போட்டுக்கிறோம். சொக்கா ரெண்டு தீர்லாம். கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா தூக்கிறீங்க. 1080 ரூபாய் பணம். அது உள்ள போயிடுச்சு. கூலிங் கிளாஸ் கண்ணாடி ஏச்சி கறி என்ன மேடம் மூஞ்ச காட்டுறீங்க? ஆ. வேற எதனா காட்டுறீங்க? மேடம் என்ன பாவாடை கட்டிக்கிறீங்க? என்னம்மா எல்லாம் சீர்கிறீங்க? மேடம் கரண்ட் ஆபீஸ் தானே இது? யார் சொன்னது? நீ தான் சொன்ன. டேய், நான் யார் என்ன தெரியாமலே ஏய்யா, என்னிடத்தில் வந்து 1080 கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லாத. ஆட்டோ டோக்கு போறேன் எனக்கு. அப்படின்னா சோத்துக்கு தண்ட பூமிக்கு பாருங்க நீ செத்து தொலையா நிம்மதியா இருப்பாங்க. செத்துடுறேன் மேடம். பணத்தை கொடுத்தீங்கன்னா செத்துடுறேன். ஏய், நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரு மேடம்? காசு இருந்தால் தான், காசு இருந்தால் தான். இல்லை என்றால் நீ. தாசிடா. யாரு? தாசி. தாசியா? தாசினா செவடியா தானே? செவடியா விட்டு 1080 ரூபாய் கட்டிட்டேன். அப்ப என் பணம் கொய்தாவா? ஐயோ, செவடியா மேடம், செவடியா எப்படியா ஊழல் தெரியாத 1080 ரூபாய் கட்டிட்டு. பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான். அப்படியா? பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ்கார் பிடிங்க மூடுவான். அப்படியாடா? ரூம்பி தொடப்ப கட்ட சொற்பால அடிப்பேன். மேடம் 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 ஏண்டா சம்பளத்துல நிறைய மரியாதை இருக்கிறாதடா. எப்படியா மேடம்? எங்கடா? எப்படியா மேடம்? ஏய், என்ன ஜாலியா இருக்குது இதே மாதிரி பண்ணி நடந்து. போய் ஒரு பொம்பளை ஏன்டா இப்படி அழைச்சு நடக்குது? என்னடா? பணம் இல்லாத போனா என்ன சேர்க்க மாட்டாங்க. எதனா வேலை இருந்தா வேலையா? நான் மறித்த விட வீட்டுல என்ன வேலை இருக்க போது? இருந்தாலும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடா. சைலண்ட் சைலண்ட். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. ஆமா மேடம். அதனால என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்கடா. ஆம்பளைங்களா? எத்தனை பேரா? ஆமா. நான் தம்மா முதல்ல வந்து மாட்டிக்கிறேன். அதனால அவங்கள ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும்டா. ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணுமா? ஆமா. அமெரிக்காவுல இருந்து நான் வந்த வேகன்னா என் பேண்ட் மாமா வேலை. உனக்கு டாபர் மேல கொடுத்து சொல்லிக்கிற பொம்பளை அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1080 ரூபாய் கட்டி தேவடியா விட்ட டாப்பர். அம்மா நான் ஒரு டாப்பர். அதேதான் என்ன பார்க்கிற நீ? ஒரு டாபுருதான். காசு வராத
தாண்டா போறோம். நாளைக்கு நாடகம் முடிச்சுட்டு தெருவு இறங்கி போனோம்னா சொல்லுவாங்க. மேடம் உங்க ரேட் என்னன்னு சொல்லுங்க. காத்து பாக்குற கை தூக்கப்பா யார் யார் வரீங்கண்ணா வாங்கடா. ஊருக்கு 2 பேர் பத்தியா இந்த குட்டி பசங்க ஃப்ரீ சர்வீஸ் தான். இந்த குழந்தை பசங்க ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆமா அப்படியே சட்டை போட்டுக்கிறாரு மிரட்டல் அடி அப்படியா மாட்டனா மாட்டல அடி அடிச்சு அப்படி 1050 அவங்களாம் 50 பார்த்தாண்டா அவ்வளவு ஒர்த்து கிடையாது. 50 காசு ஏமா 50 பார்த்தாண்டா அப்ப யார்கிட்ட மாட்டையா 1050 ரூபாய் வாங்கலாம். அப்படியே பாருங்க தாத்தாவையா கூட தாத்தா பாருங்க 2000 ரூபாய் சொல்லிக்கிறேன்டா பையா. 2000 ரூபாய் தான் தாத்தாவுக்கா? ஆமா சரி ரேட்ட சொல்லிட்டேன். யார் வரவங்க பாரு. ஓ ஸ்ரீனிவாசா போதண்ட ராமா சரி நான் கட்டுறேன். மாமா வேலை பாக்குறேன். இந்த வேலை இங்குதான் எனக்கு தினந்தோறும் வேலை இருக்கிறது. தினந்தோறும் இங்குதான் எனக்கு வேலை. வேலை செய்யறா டயர்டா என்ன வேலை? கட்சியை சந்திக்க வந்திருக்கிறேன். கட்சியில ஊங்காவதையா? எனது காதலை காரர் செல பையன்
நமக்கு முன்னாடியே கரண்ட் பில்லு கட்ட வந்ததா எப்படியா மேல மாமா ஆகட்டும். எனக்கு அதான் வந்துட்டா. ஏன் உச்சி மனதில் இத்தனை வந்தாலே விருந்தே நறுங்குதே. தரணே எது தரணே. வந்ததிலிருந்து நான் அந்த சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அனைத்தினமும் சென்றவரை வரப்போது இருக்கக்கூடிய முகமாக பட்டது எதற்காக ஆடி பாடி கொண்டிருக்கிறேன்? காரணம் இருக்கிறது. புறத்தான் உள்ளிட ஓடோடி. அப்படி என்ன நடந்தது? என்ன நான் தெரியாமல் சந்தோஷமா இருக்கிறேன். நாட்டு இளவரசி இருக்கிறாளே முத்தழகி. ஆமா. அவள் தான் இருவரும் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். அவன் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அவர்கள். ஆகவே முத்தழகி வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்கப் போகிறது. அந்த விடா இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டாம். அது உன்னிடம் தான் இருக்கிறது. அதுக்கு சரியான வழி நான் உனக்கு சொல்கிறேன். வாய்ப்படி ஆவது பெண்ணால் அழுவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகல பயனாளங்க ஒரு பெண்ணத்தால் இதே விரல விழி நிற்கலாம். அதே விரல விஷயத்தையும் கலக்கலாங்க. அது மட்டுமல்ல, என்னங்க? நாம் இருவரும் அந்தரங்க காதலர்கள். ஆமா. மன்னர் அரசவை நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். அப்படியாகட்டும். புறப்படு. பையன் வந்தீங்களா?